செய்கிறோம். சரிங்க. நாங்கள் ரொம்ப நாளாக 2-3 வருஷமாக பொண்ணு தொலைகிட்டு இருந்தேங்க. எங்கள் பையனுக்கு பொண்ணே ரெடி ஆகலைங்க. இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சாந்தி வந்தா. அப்படி சாந்தி என்ன சாந்தி பண்ணுறது, எங்கள் பையனுக்கு கல்யாணமே ரெடி ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னேன். சரசு வாங்க சரசு, அங்கே சாய்பாபா கோயிலுக்கு போனால் ஒரு 10 வாரம் வாங்க, நான் சென்னக்குடி வந்தீங்கன்னா கல்யாணம் ரெடி ஆகும்னு சொன்னாங்க. அதேபடி 10 வாரமும் வந்தேங்க. 10 வாரம் முடிஞ்சு 10வது வாரமே பொண்ணு வீட்டுக்காரரும் வந்தாங்க. சரின்னு வந்து 10வது வாரம் தேங்காய் வச்சு சாமி கும்பிட்டு போனாங்க. 11வது வாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓம் சாய்ராம். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு சாய்பாபா எப்படின்னு தெரியல. ஆனால் இதில் வந்துட்டு யூடியூப் அந்த மாதிரி பார்த்துருக்குங்க. பட் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நான் கும்பிட்டதில்லை. பட் அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு அக்காட்ட கேட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் நம்ம வேணும்னா ஒரு 10 வாரத்துக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2-3 பேர்த்துக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு லீவ் போட்டு வீக்லி வந்து வியாழக்கிழமை வந்துட்டு நான் வந்து டெய்லியும் ஒரு 10 வாரம் கும்பிட்டு போனேங்க. ஸோ அதுக்கப்புறம் 10வது வாரம் அம்மா சொன்ன மாதிரி பொண்ணு வந்துட்டு டக்குன்னு அமைஞ்சது. அப்புறம் அதுக்கப்புறம் 11th வீக் வந்துட்டு மேரேஜ் வந்து செட் ஆயிடுச்சுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்குது. இதே மாதிரி நாங்கள் ஒரு 10 குடும்பத்துக்கு வந்து சொல்லியிருக்கோங்க. அவங்களும் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நடக்கணுங்கிற நாங்களும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓம் சாய்.